கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாரத்தை, சுமையை நம் யார் மீது வைக்க வேண்டும் என்றால் கர்த்தர் மீது வைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நாமே சுமந்து திரிகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை, சுமையை கர்த்தர் மீது வைக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்வார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அன்னாளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாமல் இருந்தது. அவள் தன்னுடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை தேவ சமூகத்திலே ஆலயத்துக்கு போய் அர்ப்பணித்தாள். அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பிரச்சனைகளை நீக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாரங்களை, சுமைகளை, துக்கங்களை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது அதிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வியாதி என்கிற உபத்திரவத்திலே வாழலாம், அல்லது குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்ததான கவலையா இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நமக்கு ஆதரவு கொடுக்கிறவர். ஒருவேளை மனிதனுடைய ஆதரவு, மனிதனுடைய உதவி நமக்கு இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய பாரத்தை, சுமையை இருதயத்திலே வைத்துக் கொள்ளாதபடிக்கு தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விட்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் நீதியிலே நடக்க, உண்மையாய் வாழ, பரிசுத்த வாழ்க்கை வாழ, கர்த்தருக்காக வாழ நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை எண்ணி அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். நம் நீதிமானாய் இருக்கும்போது நம்முடைய காலை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். நாம் தளர்ந்து போக மாட்டோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பாரத்தோடு, துக்கத்தோடு, சுமையோடு இருக்கலாம். இருதயத்தில் உள்ள கவலைகளை தேவ சமூகத்திலே அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைகளை சுமந்து திரியாதபடிக்கு தேவ சமூகத்திலே வைத்துவிட்டு நம் மன மகிழ்ச்சியோடு இருப்பது நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தர் அதையே விரும்புகிறார். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நமக்கு உதவி செய்வார், நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாக்கிறவரே மெய் துதிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் கிரியைகளை பெருகு பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிவம் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை தொடுவீராக. அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் தொடுவீராக. என் தேவன் சுகப்படுத்துகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. அப்பா, நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பாரத்தை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் வைக்காதபடிக்கு நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர். எங்களை முற்றிலுமாக ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய கிருபையினாலும் உடைய வல்லமையினாலும் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய கரங்களிலே முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம்.
எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.